வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, சில பேர் செவ்வாய் தோஷம்னா பயப்படுறாங்க. ஐயோ, செவ்வாய் தோஷம் இருக்குங்க, 2ல் செவ்வாய் இருக்குதுங்க, 4ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது, 12ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்போ பாருங்கள், லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம்தான். லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம்தான். 2ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம். 3ஆம் இடத்துல கிடையாது. 4ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம். 5ஆம் இடத்துல கிடையாது. 6ஆம் இடத்துல கிடையாது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதே 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். 9ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இல்லை. 10ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம். 11ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இல்லை. அதே 12ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், 2 லக்கணத்துலேயும் 2, 4, 7, 8, 12 இதில் இருந்தால் செவ்வாய் தோஷங்க. சரி, இந்த செவ்வாய் தோஷம் உண்மையாலும் வேலை செய்யுமா அப்படின்னு கேள்வி கேட்டால், அதாவது உண்மையும் இருக்குது, உண்மை இல்லாமையும் இருக்குது. எப்படி? இப்போ இந்த 2, 4 லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துக்கிறான் இறைவன். இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதம், சில ஆசான்கள்லாம் அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துக்கிறாங்க. அது என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்குது அப்படி சொன்னால் லக்கணமாக மேசமாக வைங்க. லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, கழிக்கிற தோஷம் அப்படி சொல்லலாம். இப்போ அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாகிறது. அதாவது மேசத்தில் காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி பெறார். அங்கே செவ்வாய் இருந்தால், அதாவது லக்கணத்திலையாக இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் மேசத்தில் இருந்தாலும் ஒரு கணக்குக்கு வந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை, கழிக்கிற தோஷம் சொல்லலாம். அதே நேரத்துக்கு பாருங்கள், நீங்கள் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் கடகத்தில் செவ்வாய் நீச்சம். சரி, அந்த கடகத்தில் செவ்வாய் இருக்குது என்னங்க, லக்கணத்துக்கு அந்த இடம் எத்தனாம் இடம் வருது? 1ஆம் இடமாக வந்தாலும் என்னங்க, 1ஆம் இடமாக வந்தாலும், 2ஆம் இடம் வந்தாலும், 4ஆம் இடமாக வந்தாலும், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 12 பாவமாக அந்த லக்கணத்திலிருந்து உங்கள் லக்கணத்திலிருந்து வந்தாலும் அது செவ்வாய் தோஷம் இல்லை, கழிக்கிற தோஷம், களி செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, 8ஆம் இடம்ங்கிறது அது 8ஆம் இடம்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் மேசத்துக்கு சொந்த வீடு தான், ஆட்சி வீடு. மேசம் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு. 8ஆம் இடம் விருச்சிகமும் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு. சரி, 8ஆம் இடத்துல இருந்தால் மேச லக்கணமாக இருந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அது களி செவ்வாய், கழிக்கிற செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, என்ன சொல்கிறது அப்படின்னா, இதே பாருங்கள், மகரத்தில் செவ்வாய் இருக்குதுங்க. மகரத்தில் செவ்வாய் இருக்குது. அந்த ஒரு சாதகத்துக்கு மகரம் எத்தனாம் இடம் வருது? 1ஆம் வீடாக வந்தாலும் சரி, 4ஆம் வீடாக வந்தாலும் சரி, 2ஆம் வீடாக வந்தாலும் சரி, 7ஆம் வீடாக வந்தாலும் சரி, 8ஆம் பாவகமாக வந்தாலும் சரி, 10ஆம் பாவகமாக வந்தாலும், 12ஆம் பாவகமாக வந்தாலும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் களி செவ்வாய். நல்லா புரிஞ்சுங்க, இது நல்லா விளக்கம் புரிஞ்சுக்கணும். அதாவது லக்கணத்தில் 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். மேசத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, கழிக்கிற செவ்வாய். விருச்சிகத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய். அதே கடகத்தில் இருந்தாலும் கழிக்கிற செவ்வாய். மகரத்தில் இருந்தாலும் கழிக்கிற செவ்வாய். சரிங்க, அப்போ அதாவது குரு புதனோட சேர்ந்திருந்தாலும் அந்த செவ்வாய் கழிக்கிற செவ்வாய். குரு பார்த்துருந்தாலும் சரி, ஏதாவது புதன் பார்த்துருந்தாலும் சரி, அந்த செவ்வாய் கழிக்கிற செவ்வாய் தான். இதுதான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. இது செவ்வாய் தோஷம் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது செவ்வாய், 12ல் இருக்குது செவ்வாய் எங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இது மேசமாக வந்தால் களி செவ்வாய். செவ்வாய் உள்ள பையனையும் கட்டலாம், இல்லாத பையனையும் கட்டலாம். இதுதான் இது மேட்ரு. இப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்குது, அந்த பையனுக்கு செவ்வாய் இல்லை அப்படின்னா மனம் முடிச்சு வைக்கலாம். இது கழிக்கிற செவ்வாய் தான். அந்த தம்பிக்கு செவ்வாய் இல்லை, இந்த பொண்ணுக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்குன்னா கழிச்சிட்டு மேரேஜ் பண்ணலாம். சரிங்க, அதே மேசத்தில் செவ்வாய் இருக்குது இந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு செவ்வாய் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கே மேரேஜ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா செவ்வாய் மேசத்தில் களி செவ்வாய். அதே நேரத்துக்கு கடகத்தில், அப்போ விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்காங்க, ஆட்சி பெற்றிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குது, அந்த பையனுக்கு செவ்வாய் இல்லைன்னா மேரேஜ் பண்ணி வைக்கலாம். எப்படி? இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் கழிக்கிற செவ்வாய். அதே நேரத்துக்கு மகரத்தில் செவ்வாய் இருக்குதுங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார். அப்போ மகரத்தில் செவ்வாய் இருக்குது, அந்த தம்பிக்கு செவ்வாய் இல்லைனாலும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அதாவது ஆட்சி, உச்சம், நீச்சம், குரு பார்வை புதனோட போய் சேர்ந்துருந்தாலே அப்போ அது பூராமே களி செவ்வாய், கழிக்கிற செவ்வாய். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம்.
செவ்வாய் இருக்குதுன்னு உங்கள் சோசியத்தை போய் தெளிவாக சொல்லி என்னங்க நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா கூட நான் உங்களுக்கு செவ்வாய் இருக்கா இல்லைன்னு நான் ஃபோன்லேயே உங்களுக்கு பலன் சொல்லிடுவேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.